வெல்கம் டு தமிழில் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பெண் இனப்பெருக்க பகுதி சூலக வட்டம். போன கிளாஸ்ல ஆண் இனப்பெருக்க பகுதியான மகரந்தத்தாள் வட்டம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த சூலக வட்டம். சூலக வட்டம்ங்கிறது மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பாகும். சூலக வட்டம் என்ற சொல் மலரின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சூலக அலகுகளை குறிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சூலக வட்டம்னா அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, எதெல்லாம் சூலக அலகுன்னு மொத்தமா சொல்றோம்னா, சூலக பை, சூலக தண்டு, சூலக முடி. அதாவது இங்க நான் சின்னதா உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் சூலக பை, ஓகேவா? இதுல இருந்து மேல வர்றது சூலக தண்டு. சூலக தண்டுக்கு மேல உள்ள இந்த அமைப்பு தான் சூல் முடி அப்படின்னு சொல்லுவோம். சூலக அலகு சூலக இலையிலிருந்து பெறப்படுகிறது. சூலகம் என்ற சொல் சூல்கள் கொண்ட பகுதியை குறிக்கிறது. சூலக முடி மகரந்த துகள்களை ஏற்கும் பரப்பாக செயல்படுகிறது. நமக்கு இந்த இடத்துல இதுதான் சூலக முடி, ஓகேவா? இந்த சூலக முடி மேலதான் யார் வந்து விழுவானா, மகரந்த தூள் வந்து விழும். அது வழியாதான் இந்த மகரந்த துகள் எங்க யாரு வந்து ரீச் ஆகும், இந்த சூலறைக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த சூலக முடிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா, மகரந்த துகள்களை ஏற்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா செயல்படுது. இந்த இடத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மகரந்த துகளை ஏற்கும் பரப்பாக செயல்படுறது யாருன்னா இந்த சூலக முடி. சூலக முடிக்கு கீழாக காணப்படும் நீண்ட மெல்லிய பகுதி அதுதான் யாருன்னா அந்த சூழ் தண்டு. நீட்டா கம்பி மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது சூலக கம்பி. அந்த சூலக கம்பிக்கு கீழே ஒரு பருத்த அடிப்பகுதி தான் யாருன்னா சூலகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூலகம் எல்லாமே எதால இணையப்பட்டிருக்கும்னா சூலொட்டு திசுவால் இணைக்கப்பட்டுள்ள ஒரு சூலக அறைக்குள்ள அது அமைஞ்சிருக்கும். அடுத்தது மலர் தோற்றுவியின் நுனியில் தோன்றும் ஆக்கு திசுவிலிருந்து சிறிய காம்புரு போன்ற வளர்ச்சியிலிருந்து சூலக அலகு தோன்றுகிறது. இது துரிதமாக வளர்ந்து சூலகம், சூலக தண்டு, சூலக முடியா வேறுபாடடையுது. சூலொட்டு திசுவிலிருந்து சூல்கள் அல்லது பெரு வித்தகங்கள் தோன்றுகின்றன. ஒரு சூலகம், இது 1 மார்க்ல கேட்பாங்க பாத்துக்கோங்க. ஒரு சூலகம் உள்ள இதா இருந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு நெல், மா. பல சூலகமா இருந்துச்சுன்னா பப்பாளி, தர்பூசணி, ஆர்கிட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அது என்ன ஒரு சூலகம் பல சூலகம்னா, மலரோட அந்த சூலகத்துல ஒரு அறை இருந்துச்சுன்னா ஒரு சூலக அறை. அதே ஒரு சில மலர்கள்ல 2 இருக்கலாம். ஒரு சில மலர்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3, 11th உங்களுக்கு நீங்க இதை படிச்சிருப்பீங்க, 3 அறைகள் இருக்கும். ஒரு சில தாவரங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 இருக்கும், ஓகேவா? இதுதான் வந்து இந்த சூலக அறைகள்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, சூழின் அமைப்பு. இந்த இடத்துல நீங்க இந்த வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கணும். பெரு வித்தகம்னு கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆண் இனப்பெருக்க உறுப்பு பார்க்கும்போது வித்துன்னு படிச்சோமா. நுண் வித்து அப்படின்னா அது யாரு, மலரோட ஆண் பாகம். பெரு வித்து அப்படின்னா யாரு, மலரோட பெண் பாகம்னு சொல்றோம். இந்த சூழின் அமைப்பு கீழே படம் இருக்கு, பாத்துட்டு வந்துருவோம் வாங்க. உங்களுக்கு இந்த சூழோட அமைப்பை வந்து உங்களுக்கு தலைக்கீழ கொடுத்திருக்காங்க, ஓகேவா? அதாவது இந்த படம் வந்து நமக்கு புரியணுங்கிறதுக்காக தலைக்கீழ இருக்கு. ஆனா மலர்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து மேல இருக்கும், இந்த இடம் வந்து கீழே இருக்கும். அப்படியே திருப்பி வச்சா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க, ஓகேவா? இது நம்மளுடைய புரிதலுக்காக வேண்டி இந்த மாதிரி தலைக்கீழ கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த சூலகத்துல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் வாங்க. இந்த சூலகத்துல பாத்தீங்கன்னா நடுவுல யார் இருக்கா அப்படின்னா கருப்பை இருக்கு, ஓகேவா? இந்த கருப்பைக்குள்ள பாத்தீங்கன்னா 7 செல்கள் இருக்கு. அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லி 7 செல் இருக்கும். 8 நியூக்ளியஸ் நான் சொல்லி படிச்சிருப்போம் நம்ம. இதுக்குள்ள இந்த கருப்பைக்குள்ள இந்த மாதிரி 7 செல்லும் 8 நியூக்ளியஸ் ஆன வடிவங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கருப்பைய சுத்தி சூளுரை இருக்கு. எத்தனை சூளுரை இருக்கு அப்படின்னா 2 சூளுரை இருக்கு. இது ஒரு சூளுரை, இது ஒரு சூளுரை, ஓகேவா? கருப்பைய சுத்தி 2 சூளுரையால் சூழப்பட்டிருக்கு. இந்த கருப்பைய தாங்கி நிக்கிற ஒரு அமைப்பு தான் யாருன்னா இந்த சூழ் காம்பு. இந்த சூழ் காம்பும் மேல உள்ள அந்த பாடி சொல்றோம் இல்லையா, அதுவும் அந்த இணையிற இணை யாருன்னா இந்த சூழ் காம்பு வடு. அதோட சேர்ந்து இணைஞ்சிருக்கு, அந்த பாடியோட சேர்ந்து இணைஞ்சிருக்கு அமைப்புக்கு பேரு சூழ் காம்பு வடு அப்படின்னு சொல்றோம். நமக்கு இந்த சூழ் காம்பும் இந்த கருப்பையும் சேர்ற இடத்துல ஒரு சின்ன தழும்பு ஒண்ணு உருவாகுது. அந்த தழும்புக்கு பேரு சூழ் தழும்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூளுரை 2 சூளுரை பார்த்தோமா,
அந்த 2 சூளுரை பாத்தீங்கன்னா இந்த சூழ் துளை கிட்ட பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கு. ஏன் இல்லாம இருக்குன்னா, ஏன்னா அது வழியாதான் யார் போகணும். இந்த இடத்துல பாருங்க நமக்கு சூளுரையே இல்ல. சுத்தி எல்லா இடத்துலயும் கவர் ஆயிருக்கு. இந்த இடத்துல மட்டும் இல்ல. ஏன்னா நமக்கு அந்த மலர்கள் மேல அந்த போலன் கிரெயின்ஸ் அளந்து இங்க விழும் இல்லையா? இதான் இங்க விடுற அந்த போலன் கிரெயின்ஸ் மகரந்த துகள்கள் இந்த பெண் பாகத்துல யார் வழியா உள்ள போகணும்னா இந்த சூழ்துளை வழியா தான் உள்ள போகும். ஓகேவா? ஏன்னா இங்கெல்லாம் அவுட்டர் லேயர் அந்த கவரிங் லேயர் இருக்கிறதுனால அதெல்லாம் அங்கெல்லாம் உள்ள போக முடியல. அதனால இந்த சூழ்துளை வழியா அது உள்ள போகுது. அப்ப இந்த எல்லா அமைப்புமே யாரால இணைக்கப்பட்டிருக்கு? சூழொட்ட திசுக்களால இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம தியரிக்கு போலாம் வாங்க. 1 அல்லது 2 சூளுரைகள் பாதுகாப்பாக சூழப்பட்டிருக்கு. எத்தனை சூளுரைகள் பார்த்தோம் நம்ம? 2 சூளுரைகள் பார்த்தோம். ஒரு முதிர்ந்த சூழ்குள்ள என்ன இருக்கு? ஒரு சூழ் காம்பு இருக்கு. ஓகேவா? சூழ் காம்பு இருக்கு, ஒரு உடல் இருக்கு. சூலக காம்பு அடிப்பகுதியில் அமைந்து சூழ்களை சூழொட்டு திசுவுடன் இணைக்கிறது. சூலக காம்பு சூழின் உடலோடு இணையும் பகுதி சூழ் தழும்பு. அதை பார்த்தோம் இல்லையா படத்துல நம்ம? அடுத்தது தலைகீழாக, நம்மளுடைய சொன்னல தலைகீழா படம் கொடுத்துருக்காங்கன்னு, தலைகீழாக அமைந்த சூளுடன் சூலக காம்பு ஒட்டிய இடத்தில் உருவாகும் விளிம்பு பகுதி சூழ் காம்பு வடு, அதாவது ரஃபி, அந்த கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடம். சூழின் மையத்தில் பேரன்கைமாவலான திசுப்பகுதி சூழ் திசு என்று அழைக்கப்படுகிறது. சூழ் திசுவை சூழ்ந்து, அந்த சூழ் திசுவை சூழ்ந்திருக்கிறதுக்கு அந்த உரைக்கு பேரு சூளுரைன்னு சொல்றோம். அது ஒரு சில தாவரங்கள்ல ஒரு உரை இருந்துச்சுன்னா அதை ஒற்றை சூளுரைன்னு சொல்லுவோம். நிறைய இருந்துச்சு, 2 இருந்துச்சுன்னா இரு சூளுரை அப்படின்னு சொல்றோம். எந்த இடத்துல சூளுரை இல்லையோ, எந்த இடத்துல அந்த கவரிங் ரயில் இல்லையோ அதுதான் என்ன சொல்றோம்னா சூழ் துளை அப்படின்னு சொல்றோம். சூழ் திசு, சூளுரை மற்றும் சூழ் காம்பு ஆகியவை சந்திக்கும் அல்லது இணையும் பகுதிக்கு சலாசா என்று பெயர். சலாசாங்கிறது அந்த மேல் பக்கம் பார்த்தோம் இல்லையா அது. சூழ் துளைக்கு அருகில் சூழ் திசுவில் காணப்படும் பெரிய முட்டை வடிவ பை போன்ற அமைப்பு கருப்பை. அந்த நடுவுல இருக்கு இல்லையா சென்டர்ல, அதுதான் கருப்பை. அந்த கருப்பைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா பெண் கேமிட்டக தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருப்பைக்குள்ளதான் அந்த கருமுட்டைகள் இருக்கு. ஒரு சில சிற்றினங்களில் சூளுரையின் உள்ளடுக்கு சிறப்பு பெற்று கருப்பையின் ஊட்டத்திற்கு உதவுகிறது. அந்த உள்ள இருக்க அந்த கரு முட்டைகளுக்கு கருப்பை அளிக்கக்கூடிய அந்த லேயரை நம்ம எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா சூளுரை டப்பீட்டம். டப்பீட்டம்ங்கிறத நம்ம அங்கே படிச்சோம் இல்லையா ஆண் மகாணத்துல. டப்பீட்டத்தோட வேலையே என்ன? உள்ள இருக்க அந்த கரு முட்டைகளுக்கு உணவளிக்கிறதா, நியூட்ரிஷனை வழங்குறதா அதோடைய வேலை. இந்த எடுத்துக்காட்டு ஆஸ்ட்ரேச், இதெல்லாம் 1 மார்க்ல உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்தது வித்துருவாக்க செல்லின் அமைவிடத்தை பொறுத்து, அந்த வித்துருவாக்க செல்லு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து அதை 2ஆ பிரிப்பாங்க. மென்சூல் திசு சூழ்னு ஒண்ணு பிரிப்பாங்க, இன்னொன்னு தடி சூழ் திசு அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது மென்சூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அந்த உள்ள இருக்க கருப்பை இருக்கு இல்லையா அது மெல்லிய உரைகளால சூழப்பட்டிருக்கு. அதாவது ஓரடுக்கு செல்களால் சூழப்பட்டிருந்துச்சுன்னா அது மென்சூல்னு சொல்லுவோம். அதே பாத்தீங்கன்னா பல அடுக்குகளால சூழப்பட்டிருக்கு அப்படின்னா அது தடி சூழ் திசு அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அந்த மாதிரி 2 வகையா பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஹைப்போஸ்டேஸ்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, அடுத்தது எபிஸ்டேஸ்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைப்போஸ்டேஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும்னா சலாசாவுக்கும் கருப்பைக்கும் இடையே. இப்ப அந்த படத்துக்கு வாங்க. சலாசா முனை இங்க இருக்கா, கருப்பை இங்க இருக்கு. சலாசாவுக்கும் கருப்பைக்கும் அந்த இடையே உள்ள இந்த போர்ஷன் இததான் என்ன சொல்றோம்னா நம்ம ஹைப்போஸ்டேஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி 2வது எபிஸ்டேஸ்ன்னு இருக்கா, அதை என்ன சொல்றோம்னா சூழ்துளைக்கும் கருப்பைக்கும், இங்க இருக்கு பாருங்க சூழ்துளை, சூழ்துளைக்கும் கருப்பைக்கும் நடுவே உள்ள அந்த ஸ்பேஸ என்ன சொல்றோம்னா எபிஸ்டேஸ்ன்னு சொல்றோம்.